ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மங்களகரமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக கோயிலுக்கு விளாக் பண்ணியிருக்கோம். எந்த கோயில் அப்படின்றத அப்படியே போயிட்டே இருக்கும்போதே பாருங்கள். இந்த சேனலை இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து எந்த கோயிலுக்கு போகிறோம், அங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆமாம், எங்களோட சேனலில் வந்து நீங்கள் விளாக்ஸ் பார்க்கலாம், டெய்லி ரொட்டீன் பார்க்கலாம், சமையல் பார்க்கலாம். நாங்கள் எங்கே போகிறோம், எங்கே வரோம் எல்லாமே அப் டு டேட் கொடுக்க போகிறோம். ஆமாம், ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் உங்களுக்காக நாங்கள் போடுறதுக்காக இருக்கோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே தெரியுங்களா, நாங்கள் எந்த இடத்துக்கு வரோம் சொன்னோமோ அந்த இடத்துக்கு ரீச் ஆயாச்சு. எங்கே காட்டு பாருங்கள் எங்கே வந்திருக்கோன்னு. தெரியுதுங்களா? சிறுவாபுரிக்கு தான் வந்திருக்கோம். இங்கே சுற்றி பாருங்களேன், எப்படி பசுமையாக இருக்குது பாருங்களேன், ஒரே வயலாக இருக்குது. சுற்றி ஒரே பச்சை பசேல்னு இருக்கு பாருங்களேன். எங்களுக்கு இந்த மாதிரி இடம்லாம் ரொம்ப பிடிக்கும். வில்லேஜ்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வயல் தோட்டம் நல்லா பசுமையாக இருக்குது பார்க்கறதுக்கே. ஸோ நாங்கள் எப்போ வந்தாலுமே இந்த மாதிரி இடத்துல நின்று ஃபோட்டோ எடுப்போம். அவ்வளோ சூப்பரான இடம் இது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் ஃபுல்லாக எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது பாருங்களேன். சுற்றி கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் ஒரு வீடு கூட இல்லை, ஃபுல்லாக வயலாக இருக்குது. ஆஹா, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். அது எப்படி இருக்கு பாருங்களேன், சூப்பராக இருக்கு, எப்படி செம்மையாக இருக்குது பாருங்க. அடடா, இந்த மாதிரி ஒரு பிளேஸில் அப்படியே பைக்கில் டிரைவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண் ஃபுல்லாக வயல் தான். வாழைத்தோப்பெல்லாம் இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள், ஒரே வாழைக்கன்று வச்சுருக்காங்களா, மாடு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். செம்மையாக இருக்குது. இதில் அப்படியே பைக்கில் ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குது பாருங்கள். என்ன சாப்பிட்றேன்? கேக். ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு போயிட்டு வந்து டீ கடைக்கு வந்து சாப்பிட்டுருக்கோம். அவங்க கேக் சாப்பிட்டுருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கோயில் போயிட்டு வந்துட்டோம். அங்கே சரியான கூட்டம், அதனால் அங்கே நாங்கள் வீடியோ எடுக்க முடியல. செம்ம ரஷ்ஷு. ஏன்னா அந்த கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் நடந்து ஒரு வாரம் தான் ஆகுது. அதனால் நாங்கள் போயிட்டு வந்தோம். எந்த கோயிலுக்குமே பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் முடிஞ்சு ஃபஸ்ட்டு 45 டேஸ்க்குள்ளே அந்த கோயிலை பார்த்தா ரொம்ப நல்லது அப்படின்னாங்க. எங்களுக்கு வந்து அது செகண்ட் டைம் அமைஞ்சிருச்சு நல்லா. ஆமாம், நாங்கள் 2 வாரம் தொடர்ந்து போயிட்டோம். உங்களுக்கும் போகணுன்ட்டு விருப்பம் இருந்துச்சுன்னா போயிட்டு வாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆமாம், பாய்.